ஓம் வராகிய துணை. என் அன்பு பிள்ளையே, இந்த அம்மாவை உதாசீனம் செய்யாதே. பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று உன் வீடு தேடி வர காத்து கொண்டு இருக்கின்றது. எத்தனையோ துன்பங்களையும் வலிகளையும் கடந்து வந்து விட்டாய். இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். உன்னோடு நான் இருக்கின்றேன். உன் பாதையில் விடியலை தருவேன். இது உன் அம்மா வராகியின் வாக்கு. இன்பமும் துன்பமும் ஒரு போல என உணர்ந்து நட. என்னுடைய துணை நின்றால் கவலைக்கு இடமில்லை. சின்னதாய் தோன்றும் நம்பிக்கைதான் பெரிய வெற்றிக்கு வித்தாகும். என்னுடைய அருள் உனக்கு எப்பொழுதும் வலிமையே தரும். எத்தனை இடர் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை கால தாமதம் ஆனாலும் நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் பிள்ளையே. சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பான் என்று நீ நில். சோர்ந்து போய் விடாதே. எப்பொழுதும் என்னுடைய துணை உனக்கு இருக்கும். உன் விதி இதுதான் என்று சொன்னவர்களுக்கு சத்தமிட்டு சொல், என்னுடன் இருப்பது என் அம்மா வராகி என்று. அவர்களின் சதியையும் வேறறுப்பேன், உன் விதியையும் மாற்றுவேன். உன்னை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்று அழகு பார்ப்பேன் என்று இது நான் உனக்கு தரும் வாக்கு. நான் எப்போதும் உன்னுடனே இருப்பேன் பிள்ளையே. அதனால் எக்காரணம் கொண்டும் நீ சோர்ந்து போய்விடக் கூடாது. எந்நேரமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் முன்னை என்னுடைய அருள் முழுமையான பெரும் நேரம் வந்துவிட்டது. நீ சீரும் சிறப்புமாக செல்வ வளத்துடன் என்னுடைய அருளால் இருக்க போகின்றாய். என் மேல் நம்பிக்கை வைத்தால் எந்த தடையும் தானாக விலகும். ஒரு முறை கை கூப்பினால் 1000 பூர்வ பாவங்கள் அழியும். நான் உனக்குள்ளே ஒளி. அதனால் உன்னுடனே வாழ்ந்து உனக்கு தேவையானதை நான் கொடுப்பேன். காரணம் இல்லாமல் நான் வலிகளை தரமாட்டேன். வலிகளை தந்தாலும் வலி காட்டாமல் விடமாட்டேன். உளிப்பட்ட கல் சிலையாவது போல் வலி கொண்ட மனம் வலிமை பெறும். நம்பிக்கையோடு செயல்படு, நல்லதே நடக்கும். ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வர காத்து கொண்டு இருக்கின்றது. அதனை பெற்றுக்கொள்ள நீ இப்பொழுது தயாராக இரு பிள்ளையே. அனைத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதாகவே நான் நடத்தி கொடுக்கின்றேன். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே. நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்க போகின்ற